இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. மத்தேயு 9வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கிடவது என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும். எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால், காரியங்கள் உங்களுக்கு வாய்க்க வேண்டுமானால், ஆண்டவர் மேல நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருங்க. உங்க விசுவாசம் மனுஷன் மேல அல்ல, ஆண்டவர் மேல வைக்கும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு ஆண்டவர் பலன கர்த்தர் கொடுப்பார். நிச்சயம் எனக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார், இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, நீங்கள் நம்பினது, நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் காத்திருந்ததை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன், கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார். இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன், என் குடும்பத்தை நான் கட்டுவேன், என் கூடாரத்தை நான் கட்டுவேன். இந்த கடன் பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குவார். இந்த உபத்திரவத்தில் இருந்தும், இந்த வியாதியில் இருந்தும், இந்த பலவீனத்தில் இருந்தும் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை ஆண்டவர் மாற்றுவார். என் குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருவார். என் வேலையை ஆசீர்வதிப்பார், என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், என் பொருளாதார நெருக்கடிகளை ஆண்டவர் முற்றிலும் மாற்றுவார். என் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், என் ஆண்டவரை நான் சார்ந்திருக்கிறேன், என் ஆண்டவர் மேல நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி முழு இருதயத்தோடு கூட நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்க விசுவாசம் பெரிய காரியங்களை செய்யும். உங்களுக்குள்ளே அரைகுறை விசுவாசம் அல்ல, காலளவு விசுவாசம் அல்ல, இந்த வசனத்தின் மேல முழு விசுவாசம், ஆண்டவர் மேல முழு விசுவாசம் இருக்குமேயானால் அது உங்களுக்கு பெரிய காரியங்களை கொண்டு வரும். விசுவாசம் நீங்கள் ஆண்டவர் மேல வையுங்க, நீங்க நம்பினதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் விசுவாசத்தின்படி ஆக கிடவது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் எனக்கு செய்வார், எனக்கு வாய்க்க செய்வார், என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார், என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார், எனக்கு தலைகுனிவை கொண்டு வர மாட்டார். ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்கிற விசுவாசத்தோடு கூட ஒவ்வொருவரும் செயல்பட ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் விசுவாச இருதயத்தை கொடும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.